மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இந்த 26ஆம் வருடம் மார்ச் 6ஆம் தேதி பெயர்ச்சியாகின்ற சனி பெயர்ச்சியின் மூலம் தங்களது ஜென்ம சனியாக மாறுகின்றார். இதுவரையிலும் விரய சனியாக இருந்தவர் இப்போது ஜென்ம சனியாக மாறுகின்றார். ஜென்ம சனியாக மாறி தங்களின் 3, 7 மற்றும் 10ஆம் இடங்களை பார்வை செய்கின்றார். ஆக அவர் பார்வை செய்யும் இடங்கள் 3 மற்றும் 10ஆம் இடங்களை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஒரு யோகத்தையும் நன்மையும் கொடுக்கக்கூடியதுதான். தொழிலில் இதுவரையிலும் தாங்கள் வெறுவென்று செய்து கொண்டிருந்தது பணம் வரவு வந்தாலும் தற்போது அதைவிட வேகம் எடுக்கும் அளவிற்கு உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். அடுத்த ஸ்டெப்புகளுக்கு தாங்கள் செல்வீர்கள். அதே நேரம் தங்களுடைய 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற போது உங்களுடைய குடும்பத்தில் மனைவி கணவரிடையே ஏற்படும் பிளவுகளும் அவர்களுக்கு இடையே ஏற்படும் தர்க்கங்களும் விரிவடைய அதிக வாய்ப்புகள் உண்டு. ஆக நீங்கள் கணவன் மனைவியிடையே மிகுந்த எச்சரிக்கையுடனும் நல்ல ஒரு பேச்சை குறைத்து வேண்டியதற்கு தேவையானவருக்கு மட்டும் பேசியே சுமூகமாக நடந்து கொண்டாலே எல்லாம் குடும்பம் ஒரு நல்ல விதமாக நடைபெற்று கொண்டிருக்கும். மற்றபடியாக பார்த்தீர்களானால் தங்க ஜென்மஜனியாக இருப்பதால் உங்களுக்கு விரேசனியாக இருக்கும்போது பணம் விறுவிறுவென்று செலவழித்து கொண்டிருந்தது கஷ்டமாக இருந்தது. இப்போது பணம் வரவில் முன்னேற்றம் இருக்கும். அதே சமயம் அலைச்சல் அதற்கு தகுந்தால் போல் கூடிவிடும். அலைச்சல் பல விதத்திலும் தாங்கள் செய்ய வேண்டிய ஒரு சிரமங்களையும் கஷ்டத்தையும் படுவீர்கள். அதே நேரம் பணிபுரியும் இடத்தில் உங்களுக்கு பணிச்சுமையும் கூடும். வேலை மதிப்பு மரியாதையை பொறுத்தவரை அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கூடும். வேலை ஸ்திரமாகும். இதுவரையிலும் வேலை இல்லை என்று அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக வேலை அமையும். வேலையின் ஸ்திரத்தன்மையும் அமையும். இடமாற்றம் கூட ஏற்படும். பொருள், இடம், வீடு வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும். கணவன் மனைவியினிடையே பிரச்சனைகள் இருந்தாலும் பொருள் சேர்க்கைகள் பஞ்சம் இருக்காது. பிள்ளைகளுக்கு படிப்பிற்கும் மற்றும் பொது தேர்வுகளுக்கும் எழுத வேண்டிய செலவுகள் தாங்கள் தாராளமாக செய்வீர்கள். அதன் மூலம் அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். பிள்ளைகளுக்கும் மற்றும் திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக திருமணம் என்பது முடியும். முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் அலைச்சல். உங்களுக்கு பணம் இருக்கும், பணம் தொழில் ரீதியாக வந்து கொண்டிருக்கும், மற்ற எல்லாமே இருக்கும். அதே நேரம் உங்களுக்கு மன நிறைவு தராமல் அழுத்தம் கொடுக்கும் விதமாக பணி செய்யும் இடத்திலும் சரி, தொழில் செய்யும் இடத்திலும் சரி அழுத்தம் இருந்து கொண்டே இருக்கும். அலைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். வாகனம் ஓட்டும்போது சிந்தனை இல்லாமல் கவனமுடன் ஓட்ட வேண்டியது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தாங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு காரியங்களை நடத்தி சென்றால் உங்களுக்கு இந்த ஜென்ம சனி என்பது ஒரு சிரமத்தை கொடுக்காத ஒரு நல்ல சனியாகவே அமையும். ஆக நீங்கள் இந்த ஜென்ம சனி நடக்கும் காலத்தில் ஒரு முறையாவது திருநள்ளாறு போன்ற சனீஸ்வரர் பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு சென்று சனீஸ்வரருக்கு விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு அன்னதானம் செய்து வீடு வருவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய துயரங்களும் சற்று குறைவாகவும் தாங்கள் தாங்கிக்கக்கூடிய அளவுக்கும் இருக்கும். ஆக வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய நலக்குறைவு, உடல் நலம், தங்கள் வீட்டில் உள்ளவர்களுடைய மேம்பாடு இவற்றிற்கு தாங்கள் அலைந்து கொண்டே இருக்கும் ஒரு வாய்ப்பாகவே இந்த ஜென்மசனி இருக்கும். மேலும் சனிதோறும் விநாயகர், பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆகியவர்களுக்கு தாங்கள் இருக்கும் இடத்தில் ஒரு நெய்விளக்கு ஏற்றி வருவதன் மூலம் தங்கள் வீட்டில் ஏற்படும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த ஜென்மசன்மையால் வரக்கூடிய பாதிப்புகளும் உங்களுக்கு மட்டுக்குள் இருக்கும். தாங்கள் அனைத்தையும் கடந்து ஈஸியாக செல்ல ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணும். வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றி.